தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, இந்த ஆய்வில் எந்தெந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள்? முதலமைச்சர் என்ன விஷயங்கள் குறித்து கேட்டறிகிறார்? லாவண்யா, கடந்த 2 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த பேரிடர் மீட்பு பணிகள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து சென்னை எழிலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வில் தற்போது தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அங்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, அதே போல மீட்பு நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, நிவாரண முகாம்கள் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது, தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, அதே போல மின்துறை, கால்நடை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உள்ளிட்ட தகவல்களை விரிவாக இந்த ஆய்வில் முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக அதிகாரிகளுடன் கேட்டறிந்து வருகிறார். அதே போல தற்போது எழிலகத்தில் அமைத்திருக்கக்கூடிய இந்த மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இந்த ஆய்வில் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி, அமுதா ஏஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வில் முதலமைச்சருடன் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்து வருகின்றனர். தற்போது தொடர்ந்து இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.